الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மய்யுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லது ஒரு நபிமொழியை படிக்கிறோம், கேட்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கின்றான், அவனுடைய கருணை பார்வையை எங்கள் மீது பார்த்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படுகின்ற செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ததப்பருல் குர்ஆன், அல் குர்ஆனை சிந்தித்து பாருங்கள் என்ற அந்த பொது தலைப்புக்கு கீழால் குர்ஆனை எப்படி நாங்கள் சிந்தனைக்கு உட்படுத்துவது, குர்ஆனை நாங்கள் எப்படி ததப்புர் பண்ணுவது, குர்ஆனிடத்திலிருந்து எப்படி நாங்கள் உணர்வு பூர்வமான உணர்ச்சி பூர்வமான பாடங்களை படிப்பினைகளை எடுப்பது. சென்ற வாரம் ததப்புருல் குர்ஆன் என்ற அடிப்படையில் ததப்பரு அல் குர்ஆன், நீங்கள் அல் குர்ஆனை சிந்தியுங்கள் என்ற இந்த வழிகாட்டலின் ஊடாக மனித சமூகத்திற்கு எவ்வளவு பெரிய வழிகாட்டல் இருக்கிறது என்பதை பார்த்தோம். சுருக்கமாக சொல்வதானால், அல் குர்ஆனை முறையாக சிந்திக்கின்ற சமூகமாக எங்களுடைய சமூகம் இருந்திருக்குமாக இருந்தால், எப்படி இந்த அல் குர்ஆனை வைத்து இஸ்லாமிய உம்மத் இந்த உலகத்தை ஆண்டதோ அதுபோன்று இன்றைக்கும் ஆளுகின்ற சமூகமாக முஸ்லிம் சமூகம் இருந்திருக்கும் என்பதை பார்த்தோம். எப்பொழுதோ அல் குர்ஆனோடு இருக்கின்ற ஆழமான பிணைப்பு, அல் குர்ஆனை ததப்புர் செய்கின்ற, அல் குர்ஆனை ஆய்வு செய்கின்ற, அல் குர்ஆனுக்காக நேரம் ஒதுக்கி சிந்திக்கின்ற அந்த நிலையை விட்டு தூரமாகியதோ இந்த இஸ்லாமிய சமூகம், அன்றைக்கு இந்த உலகத்திலே பொருளாதாரம் காலுக்கு கீழால் இருந்தாலும், உலக செல்வாக்கு காலுக்கு கீழால் இருந்தாலும், சனத்தொகையில் 2வது இடத்தை பிடித்திருந்தாலும், அடிமைப்பட்ட ஒரு சமூகமாக அல்லது அடுத்தவர்களால் நசுக்கப்படுகிற ஒரு சமூகமாக இஸ்லாமிய உம்மத்து மாறுகிறது என்று சொன்னால், குர்ஆனை ததப்புர் செய்யாதது. ததப்பரு அல் குர்ஆன், நீங்கள் அல் குர்ஆனை சிந்தித்து பாருங்கள் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய கட்டளையை சரியாக நிறைவேற்றாததுதான் காரணம் என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகளோடு சென்ற வாரம் நாங்கள் படித்தோம். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அல் குர்ஆனை கையிலே வைத்திருக்கிற நானும் நீங்களும் பெரும்பாலும் அரபு தெரியாதவர்களாக இருக்கிறோம்.
அரபு தெரியாத நானும் நீங்களும் மொத்தமாக குர்ஆனை தர்ஜுமாவை திறந்து வைத்துக் கொண்டு அதற்கென்று நேரம் கொடுப்பது கட்டாயம். ஆனாலும் பல சந்தர்ப்பங்களில் வேலைகள் சோழிகளுக்கு மத்தியில் அதை தொடர்ந்து பார்ப்பதும் வாசிப்பதும் என்பது பல நேரங்களில் சுமையாக மாறிவிடுகிறது. இந்த அல் குர்ஆனை எங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றாற்போல் ததப்புர் செய்வதற்கு, சிந்தித்து பார்ப்பதற்கு, உணர்வு பூர்வமாக பாடம் பெறுவதற்கு இந்த குர்ஆனை எப்படி நாங்கள் இலகுவாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்கு ஒரு சில வழிகளை காட்டி தருவதுதான் இந்த ததப்புருல் குர்ஆன் என்ற இந்த கட்டளைக்கு பின்னால் இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் செய்ய போகிறோம். அன்பார்ந்தவர்களே, முதல் கட்டமாக அல் குர்ஆனை இலகுவாக சிந்தித்து பார்ப்பதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய வேலை, அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஒட்டுமொத்த மனித சமூகங்களையும் அழைக்கின்ற ஒரு மெத்தட் இருக்கிறது. இது சாதாரணமா எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அல்லாஹ் எப்படி மனித சமூகத்தை அழைப்பான் அல் குர்ஆன்ல? யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே என்று அல்லாஹ் அழைக்கின்ற நேரம் எப்பொழுதும் விளங்குங்கள், அல் குர்ஆனிலே 20 இடங்களில் மனித சமூகமே என்று அல்லாஹ் அழைக்கிறார். யா அய்யுஹன் நாஸ், ஒரு இடத்தில் அய்யுஹன் நாஸ் என்று அழைக்கிறான். 2 முறை அர்த்தம் தான், யா என்பது வரவில்லை. இந்த யாண்டு சொல்றது அரபுல யா ஐயுஹ வந்தா அல்லது யாண்டு வந்தா அழைக்கிறதுக்கு பாவிக்கிற ஒரு சொல். யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே. இப்படி வந்தா நம்ம மாடு மாறி போகக்கூடாது. அதை மட்டும் விளங்கினோண்டா குர்ஆன்ல எங்கேயாவது ஒரு இடத்துல யா அய்யுஹன் நாஸ்னு கேட்டுச்சு, உடனே கொஞ்சம் தர்ஜுமாவை திறந்து பார்க்க வேண்டியதுதான். அல்லாஹ் என்னை அழைத்தான், அதுதான் அர்த்தம். யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே என்று அழைக்கும் பொழுது நாங்க பெரும்பாலும் எப்படி போறது? இது ஐரோப்பாக்காரன் அழைக்கிதாய்க்கும், அல்லது இது அரபு சமூகத்தை அழைக்கிதாய்க்கும், அல்லது இது சஹாபாக்கள் அழைச்சிதாய்க்கும். அதனால தானே பார்க்காம போறோம். நீங்க பாதையில போகும் பொழுது மனிதனே ஒருத்தர் கூப்பிட்டா சும்மாவாத திரும்பி என்னையே தான் கூப்பிட்டானோ அப்படின்னு. மனிதனேன்றது பொது சொல், அதுக்கு நான் வருவேன். எனவே அல்லாஹ் அல் குர்ஆனிலே மனித சமூகமே என்று அழைக்கிற இடம் பெரும்பாலும் எங்களுக்கு தெரியும். அது அர்த்தம் மனிதர்களே என்று அழைக்கிற இடத்துல நம்ம முடிவெடுக்கணும், படைத்தவன் ரப்பு என்னை மனித இனத்தில் படைத்திருக்கிறான். என்னை படைத்த ரப்பு மனிதர்களே என்று அழைக்கிறானா? அந்த இடத்தில் குர்ஆனை கொஞ்சம் திரும்பி பார்த்து நானும் ததப்புர் செய்வேன், நானும் அல் குர்ஆனை சிந்திப்பேன். சரி, அல்லாஹ் என்னை அழைத்து என்னதான் சொல்கிறான் என்று பார்ப்போமே அப்படின்னு திறந்து பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக அந்த இடத்திலே எனக்கும் உங்களுக்கும் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்குமான வழிகாட்டல் தான் அதுல இருக்கும். நீங்க குர்ஆனை பிரட்டி பாருங்க, யா அய்யுஹன் நாஸ்னு வரக்கூடிய இடத்துல பெரும்பாலும் முழு மனித சமூகத்துக்குமான வழிகாட்டல் தான் இருக்கும். நேரடியா முஸ்லிம்களுக்கு மூமின்களுக்கு மட்டும் உள்ளதா இருக்காது. பாருங்க, ஒரு சில உதாரணங்கள் உங்களுக்கு எடுத்து எப்படி நாங்க சிந்திக்கணும்ன்றதுக்கு. சூரத்துல் பக்கரான 21வது வசனம், யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே. இப்ப நீங்க உங்களோட பார்வையை சிந்தனையை திருப்புங்க, பார்க்க கொஞ்சம் ததப்புர் பண்ணுங்க. அடே, அல்லாஹ் என்னையத்தான் அழைக்கிறான், நானும் ஒரு மனிதன் அப்படின்னு சிந்திச்சு குர்ஆனை நோக்கி நாங்கள் சிந்தனையை திருப்பினால், குர்ஆனை ததப்புர் பண்ண நானும் நீங்களும் ஆரம்பித்தால் அல்லாஹ் சொல்றான், உஅ்புது ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும். உஅ்புது ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள். ஏன் வணங்க வேண்டும்? என்னுடைய ரப்பை ஏன் நான் வணங்க வேண்டும்? அல்லதி ஹலகக்கும், அவன் தான் உங்களை படைத்தான். இப்ப சிந்திச்சு பாருங்களேன், இன்னைக்கு முஸ்லிம்கள் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்ட சமூகம் கூட அந்த ரப்புக்கு சரியா வணங்க ரெடி இல்லை. ஏன் காரணம்? என்னை படைத்தவன் ரப்பு, என்னை ஆளுபவன் அந்த ரப்பு, என்னை நிர்வகிப்பவன் அந்த ரப்பு, என் மீது என்னை தாண்டி அதிகாரம் செலுத்துபவன் அந்த ரப்பு.
அவன் நினைத்தால் என்னுடைய உயிரை கைப்பற்றி விடுவான். அப்படித்தானே எங்கட நிலம், அப்படித்தானே இருக்கு. நம்ம வாழணும்னு நினைச்சாலும் அடுத்த செகண்ட் மௌத்துண்டா என்னதான். அப்ப என் மீது அதிகாரம் செலுத்துகிற ரப்பு இருக்கிறான் என்றால் அந்த ரப்பை ஏன் வணங்க கூடாது? விளங்குதா? அப்ப யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே, இது எங்களுக்கு நாங்க அல்லாஹ்வை ரப்பா ஏற்றிருக்கிறதுனால கஷ்டம் குறவு. இந்த வசனத்தை நோக்குகிற ஒவ்வொரு மனிதனும் இதை பார்த்தால், அடே நான் மனுஷன் தானே, நான் இந்த உலகத்துக்கு சும்மா வரலையே, அப்ப நான் எப்படி வந்தேன்? இதை சிந்திக்கணுமா இல்லையா? இந்த மைக்கு சும்மா வந்திருக்குமா உலகத்துக்கு? நாத்திகர்கள் சொல்ற மாதிரி இந்த உலகத்தில் மனிதர்கள் தானாக வந்தார்கள், வானங்கள் பூமியும் தானாக வந்தது, இயற்கை அனர்த்தம், அப்படித்தான் எங்களுக்கு ஊட்டி வச்சிருக்கிறாங்க. இயற்கை அனர்த்தமா? இல்லை, அதற்கு பின்னால் படைத்தவன் ரப்பு அதை இயக்குகின்றான். இந்த உலகத்துல சாதாரணமான ஒரு மைக்கு சும்மா வரையலாது. இந்த மைக்கை பார்க்கும் பொழுது இது எந்த கம்பெனியில தயார் பண்ணிருக்குதுன்னு பார்க்கிறோம், அப்படித்தானே? இந்த மைக்கு யாரை காட்டுது? தயார் பண்ணினவனை காட்டுது. என்னையும் உங்களையும் யாரை காட்ட வேண்டும்? நானும் நீங்களும் சும்மா வந்தவர்கள் அல்ல, எங்களை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான். இதுல உலகம் ஒன்றுபட்டிருக்குதா இல்லையா? நாத்திகர்கள் என்ற சிறிய ஒரு கூட்டத்தை தவிர மனிதர்கள் எந்த கடவுளை வணங்கினாலும் நாங்கள் உலகத்துக்கு தானாக வந்தவர்கள் அல்ல, எங்களை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான். இப்ப யோசி பாருங்க, இதான் தஃபக்கூர் பண்ற முறை, இதான் ததப்பூர் பண்ற முறை, இதான் குர்ஆன். அடே மனிதர்களே அல்லாஹ் அழைக்கிறானே, நான் இந்த உலகத்துக்கு சும்மா வரல. இத்தகு ரப்புது ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை வணங்குங்கள். ஏன் வணங்க வேண்டும்? நான் காணாத, நாம் பார்க்காத, நேரடியா எனக்கு வந்து ஒரு ரூபாய் சல்லி தராத அந்த ரப்புக்கு ஏன் நான் வணங்க வேண்டும்? அல்லதி ஹலக்கக்கும், அவன் தான் உங்களை படைத்தவன். இந்த உலகத்துக்கு மனிதர்களுக்கு வழிகாட்டுறதுக்கு குர்ஆன் ஒன்றே வரல, நபிமார்கள் ஒன்றே வரல. நம்ம எல்லாரும் காட்டுல வாழ்றோம்னு வச்சுக்கங்களேன். ஒருவர் காட்டிலே கைவிடப்படுகிறார். சிங்கமோ புலியோ ஒரு மிருகமோ எடுத்து அந்த மனிதனுக்கு பால் கொடுத்து வளர்க்குது. வளர்க்கலுமா? என்னதா வளர்க்கலாம். அதுக்கு சில உதாரணங்கள் கூட சொல்றாங்க, காட்டுல வளர்ந்த மனிதர்கள். அப்படி ஒருத்தர் வளர்ந்து மனிதனாவினார். மனிதனாவினா அவருக்கு வந்து உலகத்துல இஸ்லாம் ஒன்று இருக்கு, மார்க்கம் ஒன்று இருக்கு, மதம் ஒன்று இருக்கு, ஒன்றுமே தெரியாது. ஆனா இவர் ஒன்றை விளங்குறாரு, நான் உலகத்துக்கு சும்மா வரல, என்னை யாரோ ஒருத்தன் அனுப்பினா அப்படின்னு என்னை அனுப்பியவனை நான் வணங்குகிறேன். அவனுக்கு தொலை தெரியா, ஒன்றுமே தெரியாது தானே. என்னை அனுப்பியவன், இந்த உலகத்துக்கு அனுப்பியவனை நான் நம்புகிறேன் வாழ்ந்துட்டு போயிட்டார். அது மூமினா இல்லையா? உங்களை படைத்தவனை வணங்குங்கள். எப்படி வணங்கணும்ன்றத சொல்லி கொடுக்க ஒரு நபி அவர்கிட்ட வரல. அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். விளைச்சா உங்களுக்கு. அப்ப இந்த இடத்தை நல்லா சிந்திச்சா பாருங்க, இது எங்களுக்கு உயிரோட்டமான ஈமானத்தை. அடே என்னைய படைச்சவன் ரப்பு ஒருவன் இருக்கிறானே, இன்னைக்கு நான் உலகத்துல ஆரோக்கியமா வாழ்றேன், அந்த ரப்பு தானே காரணம் என்று இந்த வசனத்தை கொஞ்சம் நானும் நீங்களும் சிந்தித்தாலே படைத்தவன் ரப்புடைய பெருமதி விளங்கும். அந்த ரப்பு எங்களுக்கு இந்த உலகத்துல என்னவெல்லாம் செய்யறான்றது விளங்கும். எனவே இந்த அமைப்புல குர்ஆனை ததப்புர் பண்ணினா இது வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு. வல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களையும் படைத்தவன் அந்த ரப்பு. இப்படித்தானே உலகத்துல பிறந்த மனிதன் மௌத்தாகிறதுக்கு விரும்புறானா? யாருமே மௌத்தாகிறதுக்கு விரும்புறல்லனே. ஆனா எங்களை விருப்பம் இல்லாமத்தான் மௌத்து வந்து என்ன செய்யுது? பிடிச்சுக்கல்லுது. எங்களுக்கு முன்னால உள்ளவங்க பிறந்தாங்க, மௌத்தா போனாங்க. பிறக்க வச்சது யாருன்றத நம்பாட்டியும் மௌத்தாக்கினது யாருன்றதே அது விளங்கி கல்வோமே. அட அவர் விரும்பி மௌத்தாகல, விரும்பி பிறந்திருக்கலான்னு வச்சு கல்வோம். விரும்பி மௌத்தாகல, அப்ப மௌத்தாக்கினது யாரு? அந்த ரப்பு அல்லாஹ் தான். எனவே எங்களை படைத்து எங்களுக்கு முன்னால் உள்ளவர்களையும் படைத்த அந்த ரப்பை நான் வணங்குகிறேன் என்று இந்த ஒரு வசனத்தை நிதானமாக நானும் நீங்களும் ததப்புர் பண்ணினால், குர்ஆனை கொஞ்சம் சிந்தித்தால் இது எங்கட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருமா இல்லையா? அதே போல பாருங்க, இன்னொரு வசனத்தை சொல்றேன். சூரத்துல் பக்கராட 168 169வது வசனத்தை பாருங்களேன். யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே, குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலம் தய்யிபா. இது மூமின்களுக்கு மட்டும் உள்ள கட்டளை அல்ல,
இது யா அய்யுஹன்னாஸ் மனித சமூகமே அப்படின்னு அழைக்கிற நேரமடே நானும் ஒரு மனிதன், என்னைத்தான் அல்லாஹ் அழைக்கிறான். சரி, என்னை அழைச்சரப்பு என்ன சொல்றான் என்று பார்ப்போமே என்று திரும்பி பார்த்திருந்தால் இதுதான் ததப்புருல் குர்ஆன் என்றது. ஆனா எங்களுக்கும் உங்களுக்கும் பல தடவை அழைச்சாங்க, அல்லாஹ் அழைச்சான். அதுக்கு பிறகு பல பேர் ஓதும் பொழுதும் யா அய்யுஹன்னாஸை கேட்டுட்டு எங்கட பாட்டுல என்ன செய்யறோம், போய் அடே எங்களை தானே அழைக்கிறாங்க, கொஞ்சம் அந்த வசனத்தை திறந்து பார்ப்போமே அப்படின்னு திறந்து பார்த்திருந்தால் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலம் தய்யிபா, பூமியில் உள்ளவற்றிலிருந்து ஹலாலானதையும் நல்லதையும் சாப்பிடுங்கள். ஹலால பார்க்கிறண்டா கட்டாயம் குர்ஆன் சட்டதிட்டங்களை படிச்சிருக்கணும், வச்சிருவோமே. தய்யிபா நல்லதை சாப்பிடுங்கள். இதை பார்க்கறதுக்கு குர்ஆனுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன், முஸ்லிமோ காஃபிரோ, அல்லாஹ்வை நம்புறவனோ நம்பாதவனோ எல்லாருக்கும் நல்லதுண்டா என்னன்னு தெரியுமா இல்லையா? மதுபானத்தை நல்லது என்று குடிப்பவர்கள் உலகத்துல யாரு சொல்லுங்க பார்க்க? யாராவது இருக்கிறாங்களா? எந்த மதத்தவர்களை எடுத்துக்கொள்வோம், மதுபானம் நல்லது என்று குடிக்கிற ஒருவர் இருக்கிறாரா? தீங்குதான், என் புத்தியையும் போக்கிடுதுதான், எனக்கு மனைவியும் விளங்குதில்லை, அடுத்தவனும் விரோதியும் விளங்குதில்லை, அந்த அளவுக்கு என்னைய நாசமாக்கிடுதுதான், என்ன பணத்தை எந்த பயனும் இல்லாம வீண் விரயமாக்குதுதான். ஆனாலும் பழவிட்டுதே. யாராவது தையிபுன்னு குடிக்கிறாங்களா மதுபானத்தை? புகைத்தல், சிகரெட்டு குடிக்கிறாங்க. உலகத்துல யார் அதை நல்லதுன்னு குடிக்கிறது? அது உற்பத்தி செய்யற கம்பெனிக்காரன் போய் கேட்டாலும் அவனும் சொல்றான் இது உடல் நலனுக்கு தீங்குதான்றான். விக்கிறவன் போய் கேட்டா அவனும் உடல் நலனுக்கு தீங்குதான், தீங்குதான்ப்பா, என்ன பண்ண பழவிட்டோமேன்றான். நான் கேட்கிறேன், யார் நல்லதுன்னு செய்யறா? இத வெத்தில சாப்பிடுவாங்க. இந்த நாட்டில் இருக்குது போல என்னென்னமோ பாபுல் பீடா, என்னென்னமோ சின்ன சின்ன பெக்கெட் வகையெல்லாம் இருக்குது போல, பாக்கு வகைகள். கொஞ்சம் அது கொஞ்சம் அப்படி பெரட்டி விடும் மனுஷன். அந்த கொஞ்சம் தான் என்ன பிரச்சனையே. உடம்புல உள்ள வருத்தத்தை சும்மா அப்படி வருத்தம் இல்லைன்னு காட்டுறது தான் என்ன, அதுதான் போதைன்றது. ஏன்னா டொஃபியை திண்ட உங்களுக்கு அப்படி வருது இல்லையே, சோத்தை திண்டா வருது இல்லையே, அதை திண்டா என்ன உண்டாக்குறதுன்னா அங்கதான் பிரச்சனை இருக்கு. எல்லாருக்கும் தெரியும் இது என்ன சரியில்லை, இது நல்லம் இல்லை. அப்படி இல்லாட்டி என்ன பண்ணலாம், நல்லம்னா என்ன பண்ணணும், கொண்டு வந்து ஒரு தட்டில் போட்டு கொஞ்சாதி நீங்களும் வாங்க, புள்ள பிறந்த புள்ள நீங்களும் வாங்க, அப்படித்தானே, பொம்பளை புள்ள நீங்களும் வாங்க, நீங்கள் ஒரு சிகரெட் குடிங்க, நான் ஒரு சிகரெட் குடிக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் வெத்தில சப்புங்க, நான் கொஞ்சம் வெத்தில சப்புறேன், நீங்கள் ஒரு பேக்கெட் அடிங்க, நான் ஒரு பேக்கெட் அடிக்கிறேன், அப்படித்தானே அடிக்கணும். நல்லதுண்டா சோறு அப்படித்தானே சாப்பிட்றோம், பிரியாணி அப்படித்தானே சாப்பிட்றோம். மனுஷனுக்கு விளங்குது நல்லது எது கேட்டு. இந்த வசனத்தை மாத்திரம் இந்த உலகம் மனிதர் சமூகமேண்டு அல்லாஹ் அழைச்சதை சிந்தித்திருந்தால் மனிதனுக்கு தீங்கு செய்யக்கூடிய இந்த உற்பத்தி பொருட்களை முதலாளித்துவம் என்ற போர்வையில் மனிதனுடைய பணத்தை சுரண்டுவதற்கு அறிமுகப்படுத்துவார்களா? எங்கட நாடு, நாங்க வாழ்ற நாடு, யா அய்யுஹன்னாஸ் மனித சமூகமே என்று அழைத்த அந்த மனிதர்களுக்கு தானே நம்ம நாட்டு பிரதமரும் இருக்கிறாரு. எங்கட நாட்டு ஜனாதிபதி, உங்களோட நாட்டு பிரதமர் எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. எல்லா அரசியல்வாதியும் யா அய்யுஹன்னாஸ்களுக்கு தான் இருக்கிறாங்க. நாட்டில் உள்ள பிரச்சனையே என்ன, போதை வஸ்தை என்ன செய்கிறார்கள், சந்தைப்படுத்தி வருமானம் தேடுகிறார்கள். இதுதான் பிரச்சனையே. அவனுக்கே தெரியும் இதை கொடுத்தா தான் இவன் நாசமா போவான். படைச்சவன் ரப்பு யாரை அழைத்தான் இந்த இடத்துல? மூமிங்களே அழைக்கல, யாரை அழைத்தான்? யா அய்யுஹன் நாஸ் மனித சமூகமே, குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா. அடே நானும் மனுஷன், என்னை படைத்த ரப்பு என்னை அழைத்து சொல்கிறான் நல்லதை சாப்பிடு. நாய் இருக்குதுங்க, படைப்புகளிலேயே கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கிறது நாங்க, அப்படித்தானே? ஆக மோசமான மனிதனுக்கு அப்படித்தான் ஏசுவோம். ஏன்னா நான் ஏன் ஏசுவோம்? அந்த நாய்க்கு முன்னால கொண்டு போய் நீங்க எவ்வளவு நல்ல சாப்பாட்டை வச்சாலும் அதுக்கு இல்லாத சாப்பாடுன்னா வாய வைக்காது. ஏன், அதுக்கு நல்லதுன்றதுக்கெல்லாம் ஒரு ஃபார்மட் கொடுத்து வச்சு அதை தான் தின்னும். உங்களுக்கு மாட்டுக்கு முன்னால கொண்டு போய் மாடுன்னு மனுஷனுக்கு ஏசத்தான் செய்யும். யாருக்கு சொல்றது விளங்காதவனுக்கு மாடுன்னு தான் ஏசுவோம். அந்த மாட்டுக்கு முன்னால கொண்டு போய் நீங்க நல்லா ருசியா இறைச்சாக்கி கொண்டு போய் வைங்க பார்க்க, நாய்க்கும் கணக்கு இருக்காது. அதுக்கு தெரியும் ஏண்ட உடம்புக்கு எது நல்லோம்.
பிரச்சனை என்ன தெரியுமா? ஆறறிவு கொடுக்கப்பட்ட நானும் நீங்களும் ஆடுகளையும் மாடுகளையும் விட மோசமா. போன கிழமை ஒரு அவசரம் படிச்சோமா இல்லையா? உள்ளம் இருக்கிறது சிந்திக்க மாட்டார்கள், கண் இருக்கிறது பார்க்க மாட்டார்கள், காது இருக்கிறது கேட்க மாட்டார்கள், ஆடு மாடு மோசமா விட போயிடுவாங்க. மனுஷன் ஆறறிவு இருக்குது, தன் உடம்புக்கு நல்லா தெரியும் இது சரியில்லை, இது என்ன அழிக்கும், என்னைய நாசமாக்கும், அப்படி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றான்? உடம்புக்கு ஏத்துறான்டா. காரணம் என்ன? யா அய்யுஹன்னாஸ், மனித சமூகமே அல்லாஹ் அழைக்கிற நேரத்துல கொஞ்சம் திரும்பி குர்ஆனை பிரட்டி ஏண்ட ரப்பு என்னோடு பேசுகிறான் என்று குர்ஆனை ததப்புர் பண்ணி இருந்தால், குர்ஆனை நிதானமாக சிந்தித்திருந்தால், அந்த ரப்பு எனக்கும் உங்களுக்கும் சொல்றது என்ன? குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலம் தய்யிபா, இந்த பூமியில உள்ளதுல ஹலாலானதையும் நல்லதையும் சாப்பிடுங்கள். முதலாவது மனித சமூகம் நல்லதை சாப்பிட முடிவெடுக்கட்டும், இந்த உலகம் உருப்படும். அதுக்கு பிறகு இந்த நல்லதை சாப்பிடுவதற்கு அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டால் அவன் யாரா மாறுவான்? அடுத்த கட்டளை முக்மீனாக மாறுவான். ஆவினா ஹலாலை தேடி படிச்சு அது மாதிரி நடந்துகொள்வோம். உங்களுக்கு ஹலால், அதாவது ஹலாலுடைய சிறப்பை பத்தி பேசினா அது தனி. எப்படி சிந்திக்கிறது, குர்ஆனை எப்படி ததப்புர் பண்ணுவது என்ற பகுதி உங்களுக்கு சொல்றேன். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். அல்லாஹு அக்பர். மனித சமூகத்தை அழைத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியே, ஷைத்தானுக்கு பின்னால போகாதீங்க, ஷைத்தான் சொல்றதை எல்லாம் கேட்டு நடக்காதீங்க. நானும் நீங்களும் யார் சொல்றதை கேட்கணும்? முக்மீன்கள், முஸ்லீம்கள், மனிதர்கள் வட்டாரத்தில் இருந்து நானும் நீங்களும் யார் சொல்றதை கேட்கணும்? படைச்சவன் ரப்ப வெப்பமே. அப்படி இன்னொரு பக்கத்துல சிந்திப்போமே, எனக்கும் உங்களுக்கும் உம்மா வாப்பா இருக்கிறாங்க. நானும் நீங்களும் உலகத்துக்கு வர்றதுக்கு அல்லாஹ் சபபா வச்சது உம்மா வாப்பா தானே. இந்த உம்மா வாப்பா இங்கல இருக்கும் பொழுது இங்கல நம்மட நண்பர்கள்ட உம்மா வாப்பா இருக்கிறாங்க. யார் சொல்றதை கேட்போம்? யார் சொல்றதை கேட்போம்? வந்தா நீங்க தான் என் உம்மா அப்பா உங்களோட பேச்சை கேட்க மாட்டேன், என் நண்பர்களோட உம்மா அப்பா சொல்றதை கேட்பேன்டா. இது மிகப்பெரிய துரோகமா இல்லையா? இப்ப யோசிச்சு பாருங்க, யார் சொல்றதை நான் கேட்கணும்? அல்லாஹ் சொல்றான் ஷைத்தான் உங்களுடைய விரோதி. ஷைத்தான் எங்கட விரோதின்றது எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? அந்த ரப்பு சொல்றான் ஷைத்தானுக்கு பின்னால போகாதீங்கடா. யாருக்கு பின்னால போகணும்? அல்லாஹ்வுக்கு பின்னாலையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு. இப்படி நம்ம குர்ஆனை சிந்தித்து பார்த்தால் ஷைத்தானுக்கு பின்னால போவோமா? சும்மா யோசிச்சு பாருங்க. ஷைத்தானுக்கு பின்னால போறான்டா என்னன்னு எங்களுக்கு தெரியாதா? இதுக்கு ஒரு ஆலிம் வந்து ஒரு அவர் பாடம் நடத்தி தான் விளங்க வைக்கணுமான சும்மா கேட்கிறேன். நம்ம மூளையை துறக்கல. நம்ம ஷைத்தானுக்கு பின்னால போறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். ஒரு உதாரணம் உங்களுக்கு ததப்புர் பண்ண ஏழுமா ஏலதா? குர்ஆனை சிந்திக்க ஏழுமா ஏலதான்றதுக்கு ஒரு உதாரணம் ஷைத்தானுக்கு பின்னால போறதுக்கு. சினிமா. இதை விட வேற உதாரணம் சொல்ல தேவையில்லை, அதுல எல்லாம் வந்துடும். இந்த சினிமா ஹலால் யாராவது இருக்கிறீங்களா? நடிக்கிற அவனுக்கு கூட தெரியும் நான் தான் இந்த உலகத்தை நாசமாக்கிட்டு இருக்கிறேன். ஹாலிவுட்ல இருக்கிற நடிகன் நடிகைக்கும் தெரியுமே என்ன நம்ம தான் உள்ள சரக்கெல்லாம் இவனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படித்தானே? இப்ப யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் சொல்றான் மனித சமூகமே வீணா போனதுக்கு பின்னால ஷைத்தாண்ட ஆசைக்கு பின்னால போகாதீங்க. இந்த கட்டளையை மனித சமூகம் என்ற இந்த உலகத்தை ஆளுகிற சமூகம் சரியாக கையில் எடுத்திருந்தால் சினிமா கலாச்சாரம் வந்திருக்குமா? குடும்ப நாடகம் போகுதான். ஈமானிய பெண்கள் தலையை மூடிக்கிட்டு கண்ணீர் வடிக்கிறாங்க. பாருங்களே மாமி மருமகள் கொடுமைய. இவ ஒரு மாமியா இருந்துகிட்டு தண்ட மருமகளை படுத்துற பாடோ பெரிய பாடு. அங்கால முஸ்லிம் பெண்மணி மருமகள், பாருங்களே இந்த மருமகள் மாமியை படுத்துற கொடுமை. இந்த மருமகள் இருந்துகிட்டு அவட மாமிக்கு செய்யற அநியாயம் அவக்கு விளங்குது இல்ல. இதை விளங்காம வைக்கத்தான் இந்த சினிமா வந்துச்சு. எப்படி இந்த படத்தை பார்த்து ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிட்டு போயிடுறோமோ, கவலைப்பட்டுட்டு போயிடுறோமோ, அது மாதிரி உன்னோட குடும்ப வாழ்க்கையில நீ இப்படியே மாமிக்கு அநியாயம் செஞ்சு இதை பாடம் நடத்துறான். அப்படித்தானே? அது தனி சினிமா நாடகங்கள். என்ன சொல்ல வாரேன்டா, வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். இதை விளங்குறது எவ்வளவு லேசி. ஷைத்தானுடைய அடிச்சுவடுகள் என்ன? உங்களோட சொத்து உங்களுக்கு, அடுத்தவண்ட சொத்து உங்களுக்கு நல்லதா கெட்டதா? கெட்டது. இது முஸ்லிம் மட்டும்தானே ஏற்றுக்கொள்றான்.
மூமின் மட்டும்தானே ஏற்றுக்கொள்றான். மனித சமூகத்துடைய ஃபார்மட்டில் எல்லாம் போட்டு வச்சது. அது எந்த மதத்தவன மதமே இல்லாத நாத்திகனா இருந்தாலும் அவனுக்கு தெரியும் அடுத்தவன் சொத்தை எனக்கு வாணும், அது எனக்கு உள்ளது இல்லை தெரியும். ஆனாலும் சைத்தானுக்கு பின்னால போயிடுறோம். ஏன்? கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம், ஒரு ரூபா அதிகரிக்கும், ஒரு இஞ்சி காணிய பிடிக்கலாம், இதானே தெரியாத எங்களுக்கு. மனித சமூகம் இதுக்கு வந்தா நாடு பிடிப்பானா? அடுத்த நாட்டுக்கு போய் யுத்தம் செய்வானா? அல்லாஹு அக்பர். குர்ஆனை மனித சமூகம் ததப்புர் பண்ணினால், சிந்திக்க வேண்டிய விதத்தில் சிந்தித்தால், அல்லாஹு அக்பர், மனித சமூகம் மனித சமூகமாக வாழ்வதற்கு குர்ஆனை சிந்தித்தால் போதுமானதுன்றதுக்கு பாருங்க அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே, இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஆத்துமாவிலிருந்து உங்களை படைத்த உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள். எப்படி அழகா சொல்றான்னு பாருங்க. ஒரே ஆத்துமாவிலிருந்து உங்களை படைத்த ரப்பு. எந்த மதமாக இருந்தாலும், எந்த கொள்கையாக இருந்தாலும், எந்த கோட்பாடாக இருந்தாலும், எந்த மொழி பேசினாலும், நாங்க எல்லாரும் எங்கிருந்து வந்தவங்க? அது ஆதம் எல்லாரும் சொல்றாங்க. ஆதம், உங்களுக்கு தெரியும், இலங்கையில பாவா ஆதமலைன்னு ஒரு மலையே இருக்கு. அந்த மலையை நிர்வகிக்கிறது யாரு தெரியுமா? முஸ்லிம்கள் கிடையாது, மாற்று மதத்தவர்கள். அந்த இடத்துல ஒரு ஒரு கால் பாதம் ஒன்று இருக்கு, பெரிய கால் பாதம் ஒன்று இருக்கு. அதை இன்றைக்கும் 3 மதத்தவர்களும் கண்ணியப்படுத்துறாங்க. 3 மதத்தவர்களுக்கும் அந்த இடத்துல என்ன வணக்க ஸ்தலங்கள் இருக்கு. பெரிய ஒரு மலை உச்சியில இருக்குது. அது கவர்மெண்ட் மாற்று மத அரசாங்கம் அந்த இடத்தை என்ன வச்சிருக்குது. பாபா ஆதமலை, ஆதமலை இஸ்லாத்துடைய பாதம்ன்றாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னுடா, இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த ராமர் பாலம் பிரச்சனை இருக்கு. இந்த பாலத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் சொல்றாங்க. நீங்க தனுஷ்கோடிக்கு போனா போட்டு வச்சிருக்கிறாங்க, ராமர் பாலன்னு சொல்றாங்க, ஆதம் என்னமோ ஒன்றும் போட்டிருக்கிறாங்க. இலங்கையிலும் அந்த பக்கத்துல போட்டுருங்க, இந்த பக்கத்துல இந்தியாலையும் போட்டிருக்கிறாங்க. என்ன சொல்ல வாரேன்டா, மதத்தை தாண்டி நம்ம எல்லாரும் ஒரு முதல் மனிதர்ல இருந்து வந்தவங்க நம்பிக்கையில தானே மனுஷ சமூகம் இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, உங்களை ஒரே ஆத்துமாவில் இருந்து படைத்த உங்களுடைய ரப்பு அல்லாஹ்வுக்கு எப்படி கட்டுப்படணும்ன்றத பேசிட்டோம். இப்ப நம்ம எல்லாரும் மனித சமூகமே, நீங்க ஒரே ஆத்துமால இருந்து தான் வந்தீங்கடா. மதத்தின் பேரால் அநியாயம் நடக்குமா? பிறப்பின் அடிப்படையில் அநியாயம் நடக்குமா? மொழியின் அடிப்படையில் அநியாயம் நடக்குமா? நிறத்தின் அடிப்படையில் அநியாயம் நடக்குமா? இன்னைக்கு ஏன் இதெல்லாம் அநியாயத்துக்கு காரணமா இருக்கு? வெள்ளையனுக்கும் கருப்பனுக்கும் பிரச்சனை, மொழி ரீதியா நீ அந்த மொழி பேசுறவன், நான் இந்த மொழி அப்படித்தானே. உருதுக்கும் தமிழுக்கும் எவ்வளவு பிரச்சனை இருக்கும்? மொழி பிரச்சனை. நீ எந்த மொழி பேசினாலும், எந்த நாட்டில் வாழ்ந்தாலும், எந்த நிறத்தில் இருந்தாலும், நானும் நீயும் மனிதனே, மனிதர்களே நல்லா அழைக்கிறான்டா. நாங்க எல்லாரும் வந்தது ஒரு ஆதம் மட்டும்தான். அந்த ஆதம்ல இருந்து தான் ஹவ்வாவே வந்தாங்க. அத ரெண்டா அல்லாஹ் படைச்சிருந்தா மனுஷ சமூகம் ரெண்டுக்கு நின்று இருக்கும். ஒண்டா படைச்சே இன்றைக்கு பொம்பளை சமூகம் பெண் சமூகம் என்ன கேக்குது? அவங்க உரிமைன்னு தனியே கேக்குது. இஸ்லாத்துல பார்வையில தனி உரிமை கொடுக்க தேவையில்லை. ஏன்னு சொல்லுங்க பாக்க, ஆம்பளை இருந்துதான் நீயும் வந்த தினத்தை தனியா கேட்டுக்கிட்டு இருக்கிறது. ஆம்பளைக்குள்ளெல்லாம் உனக்கு இருக்குதுன்னு சொன்ன மார்க்கம் இஸ்லாம். கேட்டெடுக்க தேவையில்ல. ஏன்? ஆதம் என்ற ஒரு மனிதரை அல்லாஹ் படைத்து அந்த ஆதமுக்குள் இருந்துதான் அல்லாஹ் யாரை வெளியெடுத்தான். வேறையா படைக்கல. வேறையா படைச்சிருந்தா தானே தனியும் உரிமை கேட்கணும். அதுல இருந்து தான் வந்தது. ஆண்களுக்குள்ள எல்லாம் எனக்கு இருக்கு. உங்களுக்கு படைத்தவன் இந்த பெருமதியை விளங்கினால், இந்த அமைப்புல குர்ஆனுக்கு கொஞ்சம் எங்கட மூளையை போட்டு கொஞ்சம் சிந்திக்கார, நான் இப்ப சொன்ன உதாரணங்களை எங்களால சிந்திக்க ஏழுமானது அல்லது நான் கண்டுபிடிச்சு சொல்லி நீங்க விளங்குற சப்ஜெக்டா அதான் கேட்கிறேன். நம்ம மூளையை என்ன செய்யலங்க, ததப்புருக்கு இடம் கொடுக்கல. கொஞ்சம் மனித சமூகமே அல்லாஹ் அழைக்கிற இடத்துல கொஞ்சம் நின்ற சரி அல்லாஹ் என்னதான் சொல்றான்னு பாப்போமே பார்த்திருந்தா என்ன செஞ்சிருக்கும்? மூளை துறப்பட்டிருக்கும். சிந்தனைக்குரிய வாயில் என்ன செஞ்சிருக்கும் பாருங்க. அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அந்த ஒரே ஆத்துமாவிலிருந்து
அதற்கான ஜோடி ஹவ்வாவை படைத்த அல்லாஹ் வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரா, அந்த ரெண்டிலிருந்தும் அதிகமான மனிதர்களை அல்லாஹ் என்ன செய்தான்? பரவச் செய்தான். அப்ப நம்ம எல்லாரும் ஒரு ஆதம் என்ற அல்லாஹ் நேரடியாக படைத்த அந்த மனிதரிலிருந்து வந்தவங்க தான், ரெண்டுல இருந்து வரல நாங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வத்தகுல்லா, அந்த அல்லாஹ்வை பயந்துக்கங்க. எந்த அல்லாஹ்? என்னையும் உங்களையும் ஒரே ஆத்மாவில் இருந்து கொண்டு வந்து அந்த அல்லாஹ்வை பயந்துக்கங்க. அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம். சும்மா மொழிபெயர்ப்பு எடுத்து பாருங்க. அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், அந்த அல்லாஹ்வை கொண்டுதான் நீங்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்வீர்கள். வல் அர்ஹாம், அர்ஹாம்ண்டா ரஹீம். ரஹீம்ண்டா என்ன? குடும்ப உறவு, குடல்வாய் ஜனம், சொந்த பந்தம், இரத்த உறவு. அல்லாஹுவை கொண்டு நீங்கள் கேட்டுக்கொள்வீர்கள். வல் அர்ஹாம், இரத்த உறவுகளை வைத்தும் கேட்டுக்கொள்வீர்கள். அர்த்தம் என்னங்க? உம்மா வாப்பட முகத்துக்கு கேட்குறேங்க, இருக்கா அப்படி பழக்கம்? இது ரெண்டு மாதிரி சொல்லுவாங்க. ஒன்று வத்தகுல்லா, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், வல் அர்ஹாம், இரத்த உறவுகளையும் பயந்து கொள்ளுங்கள் அப்படியும் செய்வாங்க. தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் அப்படியும் சொல்லுவாங்க. அல்லாஹுவை கொண்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்கிறீர்கள், இரத்த உறவுகளை வைத்து ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்கிறீர்கள். நான் அட முகத்துக்காக உன்னை விட்டுட்டு போறேன், பழக்கம் இருக்கா? சாச்சர மகண்டத்துக்காக பார்க்கிறேன். அந்த உலகத்துல அந்த இரத்த உறவை நாங்க பேணினோமோ இல்லையோ, உள்ளத்துல என்ன இருக்குது? ஒரு மதிப்பு ஒன்று இருக்கு. அல்லாஹ் என்ன சொல்றான்டா, அந்த இரத்த உறவுகளையும் பயந்து கொள்ளுங்கள். ஏன் இரத்த உறவை ஏன் பயப்படணும்? ஏண்ட உடம்புல ஓடுற ரத்தம் யார உடம்பில் எல்லாம் ஓடுமோ அவங்க தான் என்ன இரத்த உறவு. அத நெருக்கமான முழு எங்கட எல்லாரோட உடம்புல ஓடுறது ஆதம் நபியோட ரத்தம், அது பிரச்சனை இல்லை. ஆனா நெருக்கமான உறவு வருமே. இப்ப ஏண்ட உடம்புல ஓடுற ரத்தம் ஏண்ட உறவுகள்ல யாரோட உடம்புல எல்லாம் ஓடுது? சும்மா சிந்திச்சு பாருங்க பாக்க. நான் ஃபத்வா சொல்ல தேவை, உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படித்தானே? உங்களோட உடம்புல ஓடுற அதே ரத்தம் உங்களோட புள்ள குட்டியோட உடம்புல ஓட போகுது, உங்களோட பிறந்தவங்களோட உடம்புல ஓட போகுது. உங்களோட வாப்பாக்கும் உங்களோட உம்மக்கும் பிறந்தவங்களோட உடம்புல ஓடுது தானே, நானா தம்பி தாத்தா தங்கச்சி. உங்களோட உடம்புல ஓடுறது யார் ரத்தம்? உங்களோட வாப்பாட ரத்தம். அந்த வாப்பாட ரத்தம் அவரோட பிறந்தவங்களோட ஓடும், சாச்சா பெரியப்பா மாமி. உங்களோட உடம்புல ஓடுறது உங்களோட உம்மட ரத்தம். உங்களோட உம்மட உடம்புல யார ரத்தம் எல்லாம் ஓடும்? உங்களோட சாட்சி பெரியம்மா, சின்னம்மா, பெரியம்மா, மாமி, இந்த மாமா. லேசா பார்த்துக்கலாம் தானே. இந்த இரத்த உறவையும் பேணுங்கள். அல்லாஹு அக்பர். இப்ப சும்மா யோசி பாருங்க, இந்த வசனத்தை கொஞ்சம் நிதானமாக சிந்தித்தால், கொஞ்சம் ததப்புர் பண்ணி மூளைக்கு சின்ன ஒரு வேலை கொடுத்தா வாழ்க்கையில நிறைய மாற்றம் வருமா இல்லையா? அந்த வசனத்தெல்லாம் முடிக்கிற முறையை பாருங்களே. இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, இன்னல்லாஹ கான அலைக்கும், உங்கள் மீது கண்காணிப்பு செலுத்துகிறான். உங்கள் மீது, உங்கள் மீதுண்டா யார் மீது? உனக்கெல்லாம் யார் அழைச்சான்? யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே, இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். உங்களை யாரை? உங்களை தான். கேட்டுக்கோங்க. அப்படித்தானே நாங்க போறேன். என்னப்பா நீங்க பாவம் செய்றீங்க, என்னப்பா நீங்க வட்டி எடுக்கிறீங்கன்னு கூட உங்களுக்கு தான். கேட்டுக்கோங்க. இத்தனை எங்கட பழக்கம். பயா முடிஞ்சு வரப்பல என்ன சொல்லும்? ஹஸ்ரத் இன்றைக்கு நல்லா கொடுத்தாரு, கொடுத்தாருன்னா அடுத்தவனுக்கு, தந்தாருன்னா எனக்கு. அப்படித்தானே நாங்க எப்படி சொல்ற? கொடுத்தார சட்டப்படி. எங்கள்கிட்ட என்ன பழக்கம் இல்ல. அப்ப இது தந்தாரு, எனக்கு சொன்னாரு, அவர பேச்சு என் வாழ்க்கைக்கு நிறைய பயன், இப்படி யோசிக்கிற ஆட்கள் இல்ல. குர்ஆனை நாங்க அப்படிதான் விட்டுட்டு போய்த்தோம். யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே, இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இப்ப யோசி பாருங்களே, இந்த வசனம் பெரும்பாலும் ஞாபகத்தில் இருக்கும். என்ன பெரும்பாலும் எங்கட குர்ஆன் சுன்னா பயான்கள் இந்த வசனத்தை முதலாவது ஓதி காட்டுவாங்க, இன்னல்லாஹ கான அலைக்கும். இப்ப நீங்க அர்த்தம் பாக்குறீங்க. இந்த குர்ஆனை திறந்து இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணிக்கின்றான் என்ற இந்த வசனத்தை படித்தால்
ஏண்ட ரப்பு என்னைய கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான், எங்க போறேன் எங்க வாரேன் என்ன செய்கிறேன் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இருட்டறையில் உட்கார்ந்து கொண்டு மொபைல் போன்ல சினிமா பட காட்சிகளை பார்க்கிற நேரம் அவரும் தூங்குறாரு இவரும் தூங்குறாரு. நல்லா பார்ப்போம். இதனே காரணம் தப்பு செய்யறதுக்கு, இதனே பாவம் செய்யறதுக்கு காரணம். போறோம். மனிதர்களோட மனநிலையை சொல்கிறேன், அல்லாஹ்வை பயந்தவங்க அப்படி இல்லை, மனுஷன் மனநிலையை சொல்றேன். அப்படி போறது எங்கட ஏரியால எனக்கு தெரிஞ்ச உத்தரவு இல்லை, போயிட்டு வந்துருவோம். இதானே தவறு செய்யறதுக்கு காரணம். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. இந்த வசனத்தை நல்லா ததப்புர் பண்ணுங்க. இந்த ரப்பு என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இந்த வசனம் உள்ளத்திலிருந்து தப்பு செய்வோமா தவறு செய்வோமா? மனிதன் அடிப்படையில் ஒரு தடவை நடந்தாலும் யா ரப்பு நீ என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கிற, உனக்கு தெரியும், எனக்கு மறக்கல, நீ என்னைய மன்னிச்சுக்கோ, பக்குவம் வருமா இல்லையா? இப்படி அல்லாஹ் அல் குர்ஆனிலே எங்கெல்லாம் யா அய்யுஹன் நாஸ் என்று அழைக்கிறானோ அந்த இடத்துல நானும் நீங்களும் கொஞ்சம் குர்ஆனை திரும்பி பார்த்து குர்ஆனை ததப்புர் பண்ணுவோம், குர்ஆனை சிந்திப்போம். எனவே குர்ஆனை சிந்தித்தல் என்பது எங்களுடைய இயல்பு வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும். எனவே ததப்புருல் குர்ஆன் என்றால் என்ன? ததப்புருல் குர்ஆன் மறக்க கூடாது, குர்ஆனை சிந்திப்போம், குர்ஆனை யோசிப்போம், குர்ஆனை பத்தி கொஞ்சம் யோசிப்போம். விளங்குதா உங்களுக்கு? எனவே இப்படி குர்ஆன்ல யா அய்யுஹன் நாஸ்னு வரக்கூடிய இடங்களை திரும்பி பார்ப்போம். அந்த பல வசனங்கள் இருக்குது சொல்றதுக்கு, இன்னும் ஒரு சில பகுதியில் உங்களுக்கு சொல்லணும். நீங்க குர்ஆனை திறந்து நீங்க என்ன பண்ணுங்க, குர்ஆனை நீங்க உங்களுக்கு திறக்க நேரம் இல்லாட்டியும் யா அய்யுஹன் நாஸ்ன்ற இடங்கள் என்ன செய்யுங்க, நீங்க அரபுல ஓதி கொண்டு போகல யா அய்யுஹன் நாஸ் வந்தா கொஞ்சம் என்ன பண்ணுங்க, அல்லாஹ் என்னையத்தான் அழைக்கிறான்னு குர்ஆனை திரும்பி ததப்புர் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வரத பார்க்கணும். இன்னொரு வசனத்தை சொல்றேன் பாருங்க. யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே, இத்தகூ ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள். வஹ்ஷவ் யௌமன், ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி, ஒரு தந்தையால தண்ட புள்ளைக்கு எந்த உதவியும் செய்யலா. வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அன் வாலிதிஹி ஷைஆ, புள்ளையால வாப்பாவுக்கு ஒரு உதவியும் செய்யலா. அப்படிப்பட்ட நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். சும்மா யோசிச்சு பாருங்க. யா அய்யுஹன் நாஸ்ன்னு தான் அல்லாஹ் அழைக்கிறான். மனித சமூகமே, இன்னைக்கு நானும் நீங்களும் உலகத்துல பல தவறு செய்யறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? புள்ள குட்டி வாழணுமே, அப்படித்தானே, பொஞ்சாதி சந்தோஷமா இருக்கணுமே, உம்மா வாப்பா விரும்புறாங்களே, அதுக்கு என்ன பண்ற? பாவத்தை செய்யற, சில நேரம் ஹராத்தை செய்யற, அநியாயத்தை செய்யற. அல்லாஹ் சொல்றான் மனித சமூகமே ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். அந்த நாளையில ஒரு புள்ளைக்காக வாப்பா குரல் கொடுக்க மாட்டார். இந்த வசனத்தை படிச்சா வாப்பாவுக்காக நாங்க வாழ ரெடியாகுவோமா? இல்ல. படைத்தவன் ரப்புக்காக வாழ்வோம், வாப்பாவுக்கு நல்லது செய்வோம், மார்க்க வரம்ப மீறி வாப்பாவுக்கு பின்னால போக மாட்டோம். ஏன்? உலகத்துல வாப்பாவுக்கு பின்னால போயிட்டு மறுமையில வாப்பா திரும்பி பார்க்க மாட்டார். புள்ள குட்டி, நான் புள்ள குட்டியா இருந்தாலும் இஸ்லாமிய வரம்போட போவேன், ஹலால கொடுப்பேன், மார்க்கத்துக்கு முரணாக புள்ள குட்டியை நேசிக்க மாட்டேன். இன்னைக்கு நாங்க புள்ள குட்டின்னு தானே பல தவறை செய்ய ரெடியாவிடுறோம், பல அநியாயம். ஏன்? புள்ள குட்டி சந்தோஷமா இருக்கணும், பொஞ்சாதி சந்தோஷமா இருக்கணும் இல்ல. ஏன்? உலகத்திலே அந்த பிள்ளை குட்டிகளை சந்தோஷப்படுத்திட்டு மறுமையில போகல அந்த புள்ள குட்டியே சொல்லும். அப்படித்தானே இன்றைக்கு நானும் நீங்களும் எங்கட புள்ளகளுக்கு எப்படி முடிவெற்ற, எப்படி முடிவெற்றோம்? முடிவெற்றன்னு அந்த இது விளங்கும் தானே அந்த சொல். எப்படி வெட்டுறது? ஒரு படத்தை பார்த்து, ஒரு நாடகத்தை பார்த்து அதுல வெட்டுறதை பார்த்து எங்கட புள்ளைக்கு விருப்பமே. அப்படிதான் புள்ளையிட தலையை பார்த்தா பட நடிகன் எல்லாம் ஓடுவான், விபச்சாரகர்களும் விபச்சாரிகளும் தலையில விளங்கும். பொம்பளை பிள்ளைக்கு எப்படி, ஏண்ட மகளுக்கு இந்த உடுப்பு தானே வேணும், அந்த உடுப்பு இந்த நடிகை உடுத்ததான். நல்லா படம் பார்க்கிறவனுக்கு அவன் என்ன தெரியுமா சொல்லிட்டு போவான், அந்த நடிகை மாதிரியே ஈக்குதுண்டு. நல்ல வார்த்தையா இது? விபச்சாரின்னு சொல்லிட்டு போறான். எதுக்கு செஞ்சோம்? புள்ளைக்கு விருப்பமே, புள்ளைக்கு விருப்பமே. மறுமையில் அந்த புள்ளத்தான் சொல்லுவோம், ரப்பே என் உம்மா வாப்பா தான் என்னை இப்படி அழகு பார்த்தாங்க, நான் அப்படியே போயிட்டேன். தப்பலாமா? தப்பலாமா? முடியாது. சும்மா யோசிச்சு பாருங்க.
எப்படி குர்ஆனை விளங்கணும். எனவே யா அய்யுஹன் நாஸ் என்ற இடங்களில் படைத்தவன் ரப்பு என்னைத்தான் அழைக்கிறான் என்று கொஞ்சம் என்ன செய்யுங்க, அந்த ரப்போட பேசுங்க. அந்த ரப்பு என்ன அட்வைஸ் பண்றான், என்ன அறிவுரை சொல்றான்றத ததப்புர் பண்ணுங்க. குர்ஆனை சிந்திச்சு பாருங்க. அது வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். அல் குர்ஆனை இலகுவாக சிந்திப்பதற்கு இன்னொரு வழிகாட்டல் எனக்கும் உங்களுக்கும் தெரிந்த ஒன்றுதான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, அர்த்தம் என்ன? ஈமான் கொண்டவர்களே. நம்ம காஃபிர் மாதிரி போறதா? அப்படித்தானே போறது. நாங்க அல்லாஹ் எத்தனை இடத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹல்லதீன ஆமனு, அர்த்தம் என்ன? மூமின்களே, மூமின்களே. நான் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்தி வ குதுபி வ ரசூலி மட்டும் எனக்கு பாடம். இந்த மூமின் சொல்றதெல்லாம் எனக்கு தெரியாண்டு அப்படித்தானே போய் கொண்டிருக்கிறோம். குர்ஆனை ஓதுற நேரம் எத்தனை யா அய்யுஹல்லதீன ஆமனு வந்துச்சு, நாங்க ஒன்றையாவது திரும்பி பார்த்தோமா? திரும்பி பார்த்திருந்தால் குர்ஆனை ததப்புர் பண்ணுகிற நிலையில நானும் நீங்களும் வாழ்ந்திருப்போம். இன்றைக்கு படிக்கிற பாடம் என்ன பண்ணணும்? இப்போ முன்னுக்கு ரமதான் வருது. நிறைய பேர் குர்ஆனுக்கு தூசி அது இதெல்லாம் தட்ட ரெடியாக இருப்போம். என்ன மனித பலவீனம், அல்லாஹ் மன்னிக்கட்டும். ஆனா குர்ஆனை கண்ணியப்படுத்தணும். குர்ஆனுக்குள்ளத்தில் ஆழமான ஒரு இடம் இருக்கணும். ரமதானில் குர்ஆன் இறங்கியது என்பது ரமதானுக்கு மட்டுமல்ல. ரமதான் குர்ஆன்றது எங்கட இரத்தத்துடன் ஊறியதாக இருக்க வேண்டும். ரமதான்ல கூடுதல் கவனம் செலுத்துவோம், அது வேற. 330 நாளும் என்ன செய்யணும்? குர்ஆன் எங்கட வாழ்க்கையில் இருக்கணும். இப்ப பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நோம்புலையாவது அல்லாஹ் என்ன செய்யட்டும், என்னையும் உங்களையும் பயன்படுத்தி அந்த நோம்புல நல்ல மூமின்களா மாத்தி அடுத்த ரமதான் வரைக்கும் குர்ஆனோட தொடர்புள்ளவங்களை அல்லாஹ் ஆக்கி வைக்கட்டும். இந்த ரமதான்லயாவது தூசி தட்டுவோம் நானும் நீங்களும். ஓதுற நேரம் யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு வந்தா நம்ம காஃபிர் மாதிரி போகக்கூடாது. என்ன பண்ணணும்? நான் ஒரு மூமின், அல்லாஹ்வை நம்புறவன். நம்புறேன்டா என்னங்க? நம்புறேன்டா ஐபோன் ஒன்று இருக்கிறது, இது நம்பிக்கையா? ஐபோன் ஒன்று இருக்குன்னா நம்பிக்கையா? பார்த்துட்டீங்க, இது என்னது நம்புறது? இதான் இருக்கே. பேசுகிற மைக் கொண்டு இருக்கிறது, நம்பிக்கையா? இது பார்த்துட்டோம், இது உறுதி. நம்பிக்கைன்றது என்னங்க? கண்ணால காணாம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இதான் நான் நீங்களும் மூமின்றதுக்கு காரணம். அல்லாஹ்வை பார்க்கல. அரபு ஒருவன் இருக்கிறான். முகமது நபியை பார்த்தோமா? 1400 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தாராம்னு பல பேர் சொல்லிட்டு போறாங்க. நம்பினோம். மௌத்துக்கு பின்னால மறுமை நொண்டு வருமா? கபரையாவது பார்த்துட்டோம், அதை பொய்ப்பிக்கல. பொய்ப்பிச்சா பைத்தியக்காரன்றுவான். கபருளுக்கு என்ன நடக்குதுன்றது நம்பிக்கை. ஏன்னா யாரும் பார்த்துட்டு வந்து நமக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்டலையே. மறுமை நொண்டு இருக்கான். மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ் எழுப்புவானாம். யாராவது பேசிட்டு வந்து நான் இங்கே வந்து சொன்னாங்களா? இல்ல. நம்புறோம். நம்புறா விலங்குதான் என்னன்னு? மலக்குமார்கள் இருக்கிறாங்களாமப்பா, முனுக்கும் பின்னுக்கும் சுத்துவாங்களாம். அவங்க வலது பக்கத்துல உட்கார்ந்து கொண்டு இறாங்களாம், எழுதுறாங்களாம், பிடிக்கிறாங்களாம். கண்டோமா? நம்பிக்கை. நம்ம காணாம, நம்ம பார்க்காம, கண்டவர்களும் பார்த்தவர்களும் சொல்லாமல் என்ன செய்வது? இப்ப குர்ஆனை பார்த்துட்டு தானே நம்பிக்கிட்டு இருக்கிறோம். பார்த்துட்டா நம்பினோம் குர்ஆனை. குர்ஆனோட நம்பிக்கை என்னங்க? குர்ஆன் இருக்குதுன்னு நம்புறதா நம்பிக்கை? அல்லாஹ் கிட்ட இருந்து வந்துச்சு, இதுதான் நம்பிக்கை. யாரு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நம்பிட்டு போய்த்தோம். ரசூலுல்லாஹ் திடீர்னு எழும்புவாங்க, ஜிப்ரீல் வந்தாருண்டுவாங்க. பக்கத்துல ஆயிஷா நாய்க்கும் தெரியாது, நம்பிட்டு போய்த்தோம். இதான் நம்பிக்கைன்றது. அடே, நான் நம்பினவன், என்னை அல்லாஹ் அழைக்கிறான். அப்படி குர்ஆனை திரும்பினால் ததப்புர் பண்ணலாம். அல்லாஹு அக்பர். குர்ஆனை சிந்திக்கிறதுக்கு இலகுவான யா அய்யுஹல்லதீன ஆமனு குர்ஆன்ல நிறைய பக்கத்துக்கு பக்கம் வருது. எங்கெல்லாம் நீங்கள் குர்ஆனை அரபியிலே ஓதுகிற நேரம் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று வருதோ அந்த இடத்தை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். எதற்காக? ஏண்ட ரப்பு மூமின்களை அழைக்கிறான். நானும் மூமின்களில் ஒருவர் என்று கொஞ்சம் தர்ஜுமா அந்த இடத்துல மட்டும் பெறட்டுங்க. அதுக்கப்புறம் முழு குர்ஆனை பெறட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. விளங்குதா உங்களுக்கு? இந்த பழக்கம் வரணும். குர்ஆனை ததப்புர் பண்றதுக்கு இலகுவான வழி யா அய்யுஹல்லதீன ஆமனு. சூரத்துல் பக்கரா 153வது வசனம். இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள். விளங்குதா? பொறுமையை கொண்டு உதவி தேடுறேன்டா என்ன? லொஸ்டாவிட்டோம்.
ஒன்றுமே இல்லை, கஷ்டமா இருக்குது, என் ரப்பு தருவான், என் ரப்பு தருவான். இன்றைக்கும் பொறுப்போம், நாளைக்கும் பொறுப்போம். பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள். வஸ்ஸலா, நெருக்கடி, குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, தொழுகையை கொண்டு உதவி தேடுவோம். போய் சுஜூதுல விழுந்து படைத்தவன் ரப்போடு பேசணும். இதைத்தானே அல்லாஹ் சொல்றான். எங்கள்கிட்ட இருக்கா இந்த பழக்கம்? பொறுமைக்கு மாற்றமா தான் போறோம். பொறுமையில 3 வகை சொல்லுவாங்க. இத விளக்கத்தை நீங்க கேட்டு படிக்கணும். ஆனா இந்த வசனத்தை பார்த்தா பொறுமைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொறுமை ஒன்று இருக்குதானே. அந்த பொறுமையை செஞ்சிட்டா கூட என்ன செஞ்சிடலாம், விளங்குதா உங்களுக்கு? பாவத்தை விடுவதில் பொறுமை. அல்லாஹ் வட்டி எடுக்கவான்ட்டா நான் செத்தாலும் பரவாயில்ல எடுக்க மாட்டேன். அல்லாஹ் ஹராத்தை சாப்பிடவான்ட்டா நான் மௌத்தா போனாலும் பரவாயில்ல ஹராத்தை சாப்பிட மாட்டேன். பொறுமை காப்போம். அல்லாஹ் என்ன சொல்றான்? பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள். பிஸ்வஸ்ஸலா, தொழுகை. அடே 5 நேரம் தொழ சொல்றான் அல்லாஹ். அந்த தொழுகையை நான் சரியாக தொழுதால் அல்லாஹ்வுடைய உதவி வரும். ஆனா இன்னைக்கு எங்களுக்கு தொழுகிறது கஷ்டமா இருக்குதே, தொழுகிறது சுமையா இருக்குதே, தொழுகிறது பாரமா இருக்குதே. ஏன்? இந்த வசனத்திலிருந்து நம்ம பயனடையல. 10 பேர் சொல்லி தராங்க தான். அட்வைஸ் பயனளிக்குமா பயனளிக்காதா? சில வேளை பயனளிக்கும், பல வேளை பயனளிக்காது. இதுதான் விஷயம். இல்லாட்டி எத்தனை தடவை இந்த யாயுகல்லதி நம்மளோட விளக்கம் எல்லாம் கேட்டிருப்போம். இஸ்தைனு இஸ்தைனு இஸ்தைனு. ஆனா நானும் நீங்களும் ஒரு தடவை குர்ஆனை திறந்து நாங்களாக சிந்தித்து குர்ஆனை ததப்புரு பண்ணி, ஏண்ட ரப்பு மூமீனாகிய என்னை அழைத்து சொன்னது, உனக்கு கஷ்ட நஷ்டம் பிரச்சனை வந்தா இஸ்தைனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடு என்று சொன்னா, நான் பொறுப்பேன், என்ற ரப்பு உதவி செய்வான். நான் தொழுவேன், என்ற ரப்பு உதவி செய்வான். இந்த பாடத்தை நாங்களாக படித்தெடுத்திருந்தால் வாழ்க்கையில மாற்றம் வரும். சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். சில நேரம் 10 பேர் நமக்கு நம்ம செய்யற ஜொப்பை பத்தி, நம்ம செய்யற பிசினஸை பத்தி பல தடவை எங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. 10 வருஷம் 20 வருஷம் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டுகொள்ளவே மாட்டோம், காதில் போட்டுக்கொள்ளவே மாட்டோம். அப்படியே போற நேரம் எங்கேயாவது ஒரு புக்கு கிடைச்சிரும். அந்த புக்கை வாசிப்போம். இப்படி செஞ்சா இப்படி பிசினஸ் பண்ணலாம், இப்படி செஞ்சா இப்படி லாபம் அடையலாம். நாங்களாம் வாசிச்சதுக்கு பிறகு 20 வருஷம் ஒருத்தர் சொல்லி தந்திருப்பாரு. அவர்கிட்டே போய் இந்த புக்கை கொடுப்போம். பாருங்கப்பா, வாசி பாருங்க, எப்படி இப்படி செஞ்சா செய்யலாம். அட இதைத்தானே அப்பா 20 வருஷம் உனக்கு நான் சொல்லி தரேன்டுவார் அவரு. லேசா அர்த்தம் என்ன தெரியுமா? 20 வருடம் அவர் ஓதினாரு, காதுல விழல். இதுக்கு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல பன சொல்றேன். அது பாலி மொழியில இருக்கும். அதை கேட்கிற சமூகத்துக்கும் என்ன மொழியில போதுன்னு விளங்காது. பன சொல்ற மாதிரி, செத்தவண்ட காதுல சங்கூதுற மாதிரின்னு சொல்லுவாங்க. என்னன்னு விளங்காது. அட 20 வருஷம் இதைத்தானே அப்ப நான் உனக்கு அட்வைஸ் பண்ணினேன், இன்னைக்கு நீ இதை புத்தகத்துல வாசிட்டு வந்து எனக்கு சொல்ற. அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்களாக ஒரு தடவை வாசித்து பார்த்தால் அது வாழ்க்கையில நேரடி மாற்றத்தை கொண்டு வரும். அடுத்தவங்க 10 தடவை சொல்லி இருந்தாலும் சில விஷயம் விளங்காது. இது மனித இயல்பு. அதனால யா அய்யுஹல்லதீன ஆமனூண்டு அல்லாஹ் மூமின்களேண்டு அழைக்கிற இடத்துல நானும் நீங்களும் மூமின்கள்ன்றத முடிவெடுத்து, ஏண்ட ரப்பு என்னை அழைக்கிறான், என்ன சொல்லுகிறான் என்றதை பார்ப்போம். உண்டு கொஞ்சம் திறந்து பார்த்தால் வாழ்க்கையில நல்ல மாற்றம் வருவதை நானும் நீங்களும் பார்க்கலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய தர்மங்களை, உங்களுடைய சதகாக்களை சொல்லி காட்டுவதன் மூலமும் நோவினை செய்வதன் மூலமும் அழித்துக் கொள்ளாதீர்கள். இந்த வசனத்தை படிச்சிட்டோம். அடே, ஏண்ட ரப்பு சொல்றான், தர்மங்களை சொல்லி காட்டுவதன் மூலம் அழித்து விடாதீர்கள், நோவினை செய்வதன் மூலம் அழித்து விடாதீர்கள். விளங்கினா அல்ஹம்துலில்லாஹ் போயிடலாமா இல்லையா? என்ற ரப்பு சொல்றான், சொல்லி காட்டி தர்மத்தை வீணாக்கிறாதீங்க, நோவின பண்ணி தர்மத்தை வீணாக்கிறாதீங்க. விலங்கலண்டா என்ன பண்ணுவோம்? விலங்கலண்டா சொல்லி காட்டுறா என்ன? 2 பேர்ட்ட கேட்போமா இல்லையா? அல்லாஹ் என்னமோ சொல்ற, சொல்லி காட்ட என்னன்னு கேட்போமா இல்லையா? நோவின பண்றேன்னா, கொடுத்த தர்மத்துக்கு பின்னால் நோவின பண்றேன்டா என்ன? இப்ப இத விளங்க முயற்சி பண்ணுவோமா இல்லையா? முதலாவது எதுக்கு போகணும்? என் ரப்பு என்னை அழைத்து சொல்கிறான், என்னன்னு பாப்பம்னு போனா பின்னுக்குள்ளத விளங்க ட்ரை பண்ணிடுவோம் தானா. இது வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை கொண்டு வருமா இல்லையா? சும்மா யோசிச்சு பாருங்க. சொல்லி காட்டுவதன் மூலம் தர்மத்தை பாழ்படுத்தாதீர்கள். இந்த சட்டம் எங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனாலும்
இந்த வசனத்தை ஓதி ஓதியே செஞ்ச தர்மத்தை சொல்லி காட்டுவோம், அப்படித்தானே? ஏன்னா எங்கட வாழ்க்கையில பயான் தானே கேட்கிறோம் நாங்க. பெரும்பாலும் மாற்றம் வருது. நம்மளா யோசிச்சு விளங்கினாடு செய்யற தர்மமோ கொஞ்சம் அதை சொல்லி காட்டினா 10 வருஷத்துக்கு முன்னால நீங்க வெளிநாட்டுல இருக்கக்குள்ள ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்ணிப்பீங்க. நீங்க இப்ப 20 வருஷத்துக்கு போறோம் வெளிநாட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஊருக்கு எக்ஸிட் போயிருப்பீங்க. போய் வாழ்ற நேரம் அந்த மனுஷனை காணுவீங்க. எந்த மனுஷன்? 20 வருஷத்துக்கு முன்னுக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்களா? 1000 ரூபாய் கூட அந்த காலம் பெருசா இருக்கும். 20 வருஷத்துக்கு முன்னுக்கு கொடுத்துருப்பீங்க, ஒரு 100 ரூபாய் கொடுத்துருப்பீங்க, அப்படித்தானே? அந்த மனுஷனை காணுவீங்க. உங்களை கண்டுகொள்ளாம போயிடுவார். ஏன்னா இப்ப நீங்க வளர்ந்து முடியெல்லாம் பழுத்து தாடியெல்லாம் இல்லாடி தட்டை விழுந்து உங்களை விளங்கிக்காது. ஆனா உங்களுக்கு விளங்கும், ஏன் நீ கொடுத்தவர் தானே. பாருங்க, இன்றைக்கு இப்படி போறாரு. 20 வருஷத்துக்கு முன்னால நான் கொடுத்த 100 ரூபால தான் வாழ்ந்தாரு. முடிஞ்சு. இது எங்கட வாழ்க்கையில் இருக்கா இல்லையா? இது எங்கட வாழ்க்கையில இருக்கா இல்லையா? எப்பயோ செஞ்ச தர்மத்தை எங்களை புறக்கணிக்கும் பொழுது சொல்லி காட்டுறது சாதாரணமா இருக்கு. இந்த வசனத்தை நாங்களாக ததப்புர் பண்ணி விளங்கி இருந்தால் அப்படியே வாயில தவறியும் என்ன செஞ்சிடப்படா, கொடுத்தத சொல்லி கொடுத்தா மறந்துட்டு போயிருன்ற அளவுக்கு என்ன இருந்தா அந்த சதக்கா பாதுகாக்கப்படும். அதான் நோவினா பண்றது. என்ன நோவினா பண்றது? கொடுத்த தர்மத்துக்காக அடிக்கிற பிடிக்கிறது அல்ல. என்ன பண்ற? அவர்கிட்ட ஏதாவது ஒன்று என்ன பண்றது? எதிர்பார்க்கிறது. கண்டா சலான் சொல்லணும், கண்டா எலும்பி நிக்கணும். இருக்குதா இல்லையா? இது கொடுத்த தர்மத்துக்காக காலம் முழுக்க எனக்கு அடிமையா இருக்கணும்னு பாக்குறது. கொடுத்த தர்மத்தை வைத்து ஒரு நோவினை செய்வது. சும்மா யோசிச்சு பாருங்க. இந்த வசனத்தை நானும் நீங்களும் கொஞ்சம் சிந்தித்தால், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துபுத்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, நீங்க கொடுத்த தர்மத்தை சொல்லி காட்டியோ தர்மத்துக்கு பின்னால் எடுத்தவனை நோவினை பண்ணியோ தர்மத்தை வீணாக்கிறாதீங்கன்ற வசனத்தை படிச்சா, சிந்தித்து உணர்ந்து படித்தல் வாழ்க்கையில மாற்றம் கொண்டு வரையிலுமா இல்லதா? நிச்சயமாக வரும். ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள். அது வசனத்துக்கு நிறைய அறிவுரைகள் இருக்குது, நீங்க படிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட இது சூரத்துல் பக்கராட 264வது வசனத்துல இருந்து தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா நிறைய அறிவுரைகளை பார்க்கலாம். அதே போல பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ, நீங்க அல்லாஹ்வை பயந்துக்கங்க. அல்லாஹ் எப்படி அழைச்சான்? எப்படி அழைச்சான் அல்லாஹ்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்கள், இத்தகுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை பயந்துக்கங்க. வேற என்னதான் அல்லாஹ் சொல்றான்னு பாப்போமே அப்படின்னு உங்களுடைய சிந்தனையை செலுத்தினால், உங்களுடைய ததப்புர், குர்ஆனை ஆய்வு செய்கிற அந்த பக்குவத்தை கொடுத்தால், வதரு மா பக்கிய மினர் ரிபா, வட்டியில் மிஞ்சியதை விட்டு விடுங்கள். வட்டியில் மிஞ்சியதை என்ற அர்த்தம் என்ன? அன்றைக்கு இஸ்லாம் இந்த வசனத்தை இறக்குற நேரம் பல பேர் வட்டியோட இருந்தாங்க, ஏற்கனவே வட்டி கொடுத்திருந்தாங்க. இந்த வசனம் இறங்கியதோட ஹராம்ன்றது வந்துட்டு, இதுக்கு பிறகு என்ன செய்யப்படா? வட்டி எடுக்கப்படா. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த வசனத்தை நானும் நீங்களும் சிந்தித்தால் வட்டிக்கு விலை போவோமா? வதருமா பக்கிய மினர் ரிபா, வட்டியில் எஞ்சியதை விட்டு விடுங்கள். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால். நீங்கள்டா யாரு? நீங்கள்டா யாரு? யாருங்க? நானும் நீங்களும் தான். இந்த குர்ஆன் யாரையெல்லாம் விழிக்குதோ அவர்கள் எல்லாம் நீங்கள் தான். நான் ஓதுறேன்டா அந்த குர்ஆன், இன் குன்தும் முஃமினீன், நீ முஃமினாக இருந்தால். அப்ப யாரை பார்த்து சொல்லுது? அட நான் முஃமினா இருந்தா வட்டி எடுக்கப்படா. வட்டின்னா என்னன்னு தெரியுமா தெரியாதா? வட்டியுடைய வகைகள் எங்களுக்கு தெரியுமா? ஆனா சாதாரணமா இருக்கிறோம் வட்டி விஷயத்துல. அல்லாஹ் இந்த அளவுக்கு சொல்றான் பாருங்க, ஃபஇல்லம் தஃஅலு, இப்படி நீங்க குர்ஆன் ஓதி பாருங்க, ஃபஇல்லம் தஃஅலு, நீங்கள் வட்டியை விடவில்லை என்றால், ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்தத்துக்கு வாருங்கள். நஊது பில்லாஹ். யார் வேலை? அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, ஃபிரௌன், நும்ரூதுடைய வேலை தான் என்ன? அல்லாஹ்வோட அல்லாஹ்வுடைய தூதரோட சண்டை பிடிச்சாரே. வட்டி எடுத்தவன் அல்லாஹ் யுத்தத்துக்கு கூப்பிடுறான். நான் மூமின், நான் அல்லாஹ்வோட யுத்தத்துக்கு போக மாட்டேன். சிந்திச்சிருந்தா வட்டி விட்டு ஓடி இருப்போமா இல்லையா? ஒரு கோல் ஹசரத்து பேங்க்ல ஓடி பாஸ் ஆகும். ஓடி பாஸ் ஆகுறா தெரியும் தானே? பேங்க்ல அங்க கடன் இருவி போனா அவர் எங்களுக்கு சல்லி தருவாரு, உங்களோட கடனை அடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இதுக்கு ஓடி பாஸ் ஆக்குறேன்னு வாங்க. ஒரு கோல் பேங்க் மேனேஜர் நம்மட கூட்டாளி இருக்கேலுமா? கூட்டாளியா நண்பனா இருக்கேலுமா? ஏலா. வட்டியை ஹலால் என்று கருதுபவன்,
வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுபவன் அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்த பிரகடனம் செய்கிறான். அல்லாஹ்ட தூதருக்கு எதிராக சண்டை பிடிக்க ரெடியாவினவன் நாங்க நண்பன் ஆக்கி கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? இந்த வசனத்தை நம்ம சிந்திச்சு விளங்கல. இந்த வசனத்தை நம்ம சிந்திச்சு விளங்கல்ல. எனவே யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைக்கிற இடத்துல கொஞ்சம் ஏண்ட ரப்பு நான் முஃமின் என்னை அழைக்கிறான், அழைச்சு என்ன சொல்றான்னு பாப்போன்னு ததப்புர் பண்ணினால், குர்ஆனுக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்தால் மிச்சம் செலவழிக்க தேவையில்ல. அந்தந்த வசனத்தை நிப்பாட்டி அல்லாஹ் என்ன அறிவுரை பண்றான்னு ஒரு தடவை வாசிச்சு விளங்கலுமா? அல்ஹம்துலில்லாஹ். இல்ல, இன்னும் கொஞ்சம் ததப்புர் பண்ணும், இன்னும் கொஞ்சம் சிந்திப்போம். சிந்திச்சு அது வாழ்க்கையில் நிறைய மாற்றம். இந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்களேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லா, நீங்க அல்லாஹ்வை பயந்துக்கங்க, வகூலு கௌலன் சதீதா, பேசுற நேரம் நேர்த்தியான பேச்ச பேசுங்க, சரியான பேச்ச பேசுங்க. இந்த வசனத்தை பெரும்பாலும் கேட்பீங்க பயான்களோட ஆரம்பத்துல. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லா வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லகும் அமாலகும், உங்களுடைய செயல்களை அவன் சீர்படுத்துவான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை உங்களுக்காக அவன் மன்னிப்பான். யாருக்கு அல்லாஹ் சொன்ன கட்டளை? வகூலு கௌலன் சதீதா, பேசுறத சரியா பேசுங்க. பாவத்தை பேசாதீங்க, ஹராத்தை பேசாதீங்க, அநியாயத்தை பேசாதீங்க, அடுத்தவன் உள்ளத்தை உடைச்சு போடுறத பேசாதீங்க, அடுத்தவன் குறைகளை பேசாதீங்க. பேசுறத பேசுங்க, சரியானதை பேசுங்க. இதை படிச்சா நானும் நீங்களும் மோசமானதை பேசுவோமா? அசிங்கத்தை பேசுவோமா? ஆபாசத்தை பேசுவோமா? அப்ப இது யாருக்கு சொல்லப்பட்ட கட்டளை? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைத்து எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறார். பாருங்க, யா அய்யுஹல்லதீன, சூரத்துல் ஹுஜராத்ல 12-13 பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஜ்தனிபு கஸீரம் மினத்தன், சந்தேகம் கொள்வதில், அடுத்தவனை பற்றி தப்பபிப்பிராயம் கொள்வதில் அதிகமானதை தவிர்த்துக்கங்கடா. அடுத்தவங்களை பத்தி அபிப்பிராயம் கொள்றது, அடுத்தவனை பத்தி வீணா சிந்திக்கிறது இருக்கே. அவர் சிரிச்சிருப்பார், இவன் ஏன் சிரிச்சான், இவர் யோசிக்கிறது, இவர் யோசிக்கான் எனக்கு எதிராக தான் சிரிச்சான், இப்படி போடவான்ன்றான்ல. அவர் அப்படியே ஒரு வீட்டுக்கு இருந்து வெளியே போயிருப்பாரு. இது யார வீடு, அடுத்தவன் வீட்டுக்கெல்லாம் போறானோ, அப்படி பண்றது விளங்குதா உங்களுக்கு? நிறைய இருக்கா இல்லை இந்த நோய்? அன்பார்ந்தவர்களே, நேரடியா உங்களுக்கு சலான் சொல்லியிருப்பான், அஸ்ஸலாமு அலைக்கும்ட்டு போயிருப்பான். சலான் சொல்லிட்டு சிரிச்சானே, என்னத்துக்கு சிரிச்சிருப்பான்? இவன் சிரிச்சுப்பான். ஏங்க இது அல்லாஹ் சொல்றான், வானம் விடுங்க, அடுத்தவன் செயலை வெளிப்படையா பார்த்துட்டு போங்க. ஏன் உள்ரங்கத்தை இதுக்கு தான் செஞ்சிருப்பான், அதுக்கு தான் செஞ்சிருப்பான், டவுட் வருதா நேரையா போய் ஏன்பா சிரிச்சீங்கன்னு கேளுங்க, பிரச்சனை முடிஞ்சு. சில நேரம் பிரச்சனை வரணும் தெரியுமா? அங்கிருந்து ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு, நான் இங்க இருந்து யோசிக்கிறது, என்னைய பார்த்து தான் இவன் திரும்பி திரும்பியே சிரிக்கிறான், என்னைய பார்த்து தான் திரும்பி திரும்பியே சிரிக்கிறான்னு நம்ம முடிவு எடுத்துக்கொள்றது. அப்படி வெளியே போகல, ஏன்பா என்னைய பார்த்து சிரிச்சிங்கன்னு கேட்டா, இல்லை உங்களுக்கு பின்னுக்கு ஒரு பூச்சி ஒன்று இருந்துச்சு, அந்த பூச்சி போட்ட கூத்த பார்த்து சிரிச்சேன்னு வரும். அப்படியா? நம்ம நினைச்சது முழுக்க என்ன நடக்குதா இல்லையா? 2 பேர் அங்கிருந்து காதலு குசு குசுன்னு கதைச்சு கழுவாங்க, இடைக்கிட என்னையக்கம் பார்த்து கழுவாங்க. என்னைய பத்தி தான் கதைக்கிறான், முடிவு எடுத்தாச்சு. போகும்பொழுது சும்மா அவர்கிட்ட போய், என்னப்பா கதைச்சிக்கிட்டு என்னையே பார்த்து, இல்லை உங்களுக்கு பின்ன கொஞ்சம் திரும்பி பாருங்களேன் என்ன இருக்குதுன்னு, அதை கொஞ்சம் கதை சொல்லுவான். விளக்குதா உங்களுக்கு? எங்கடா வாழ்க்கையில நிறைய நடக்கிறா இல்லையா இது? எனவே அடுத்தவனுடைய பேச்சுக்கும், அடுத்தவனுடைய சிரிப்புக்கும், அடுத்தவனுடைய நடவடிக்கைக்கும் வடிவம் கொடுக்க கூடாது. வடிவம் கொடுக்கிறது தான் என்ன தப்பெண்ணத்தில் எங்களை கொண்டு போய் விடுது. அல்லாஹ் எப்படி யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஜ்தனிபு கஸீரம் மினத்தன், சந்தேகம் கொள்றதுல அதிகமானதை தவிர்த்துக்கங்க. ஏன்? நீங்க அடுத்தவன் செயலுக்கு வடிவம் கொடுத்து நீங்க சிந்திக்கிறதுல பல்லது என்ன பாவமானது என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலா தஜஸ்ஸசு, அடுத்தவன் குறைய தேடி திரியாதீங்க, வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, உங்களில் சிலரை பத்தி புறம் பேசாதீங்க. இந்த வழிகாட்டலை நாங்க எங்கட வாழ்க்கையில சிந்திச்சிருந்தா இந்த வசனங்கள் எங்கட வாழ்க்கையில நேரடி மாற்றங்களை கொண்டு வந்திருக்குமா இல்லையா? எனவே இன்றைக்கு நாங்க படிச்ச பாடம் குர்ஆனை ததப்புர் செய்வதற்கு. எப்படி? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அவர்கள் இந்த அல் குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா அல்லாஹ் கேட்டானே.
அந்த வசனத்துக்கு பதில் சொல்லும் முகமாக குர்ஆனை சிந்திக்கிற மனிதர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கு, ததப்புர் செய்கிற மனிதர்களாக மாற்றிக்கொள்வதற்கு இலகுவான வழி நாங்கள் படிச்ச 2 விஷயம் என்ன? படைத்தவன் ரப்பு, எங்களை அழைக்கின்ற 2 வார்த்தைகள். ஒன்று என்ன? யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே என்று அழைச்சா மாடு மாதிரி போகாம என்ன செய்யணும்? நான் மனிதன், என்ற ரப்பு என்னை அழைக்கிறான். அழைச்சு என்ன சொல்றான்னு பாப்போம், கொஞ்சம் டைம் கொடுத்து சிந்திப்போம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, மூமின்களே என்று அல்லாஹ் அழைத்தால் காஃபிர்கள் மாதிரி போகாம நான் ஒரு முஃமின் என்ற ரப்பு என்னை அழைக்கிறான். அழைச்சு என்ன சொல்றான்னு கொஞ்சம் ததப்புர் பண்ணுவோம், கொஞ்சம் சிந்திப்போம். விளங்கினா அல்ஹம்துலில்லாஹ், விளங்கலையா சுத்தி வளைச்சு ஏகப்பட்ட ஆலிம்களோட நம்பர்கள் இருக்கும், தொடர்பு கொள்ளுங்க. விளக்கமடைந்தால் நிச்சயமாக என்ன செய்யலாம்? இந்த அல் குர்ஆனை ததப்புர் பண்ணி இந்த அல் குர்ஆனிலே சிறந்த ஒரு சமூகமாக வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெறலாம். வல்லவன் ரஹ்மான் அப்படிப்பட்ட குர்ஆனை ததப்புர் செய்கின்ற, குர்ஆனை சிந்திக்கின்ற நல்ல மனிதர்களாக எங்கள் அனைவரையும் வாழ்ந்து மரணிக்க செய்யட்டும். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.